அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க. இப்போ என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? மற்றபடி வந்து இதே படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ இல்லை வெற்றிமாறனோ எடுத்திருந்தா அடித்து தூள் கிளப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஓவர் பில்டப்பு அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப கிரிஞ்சாக போயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் சிவராஜ்குமார்லாம் வந்து தப்சார் உண்மையிலே சொல்ல போனால் எப்படின்னா மனுஷனெல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் பக்கெட்டு தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இல்லைண்ணா, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா படத்தில் எக்கச்சக்க வைலன்ஸ் கன்சார்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் வந்து தலைவலியே வரும். ஸோ சூப்பராக எடுத்திருக்காங்க. கடைசியில் வந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. செமி சர்க்கிள் ஒரு 3 பேர் நிற்பாங்க. அந்த எலிவேஷன் சீன் வந்து எல்லாருமே பயங்கர சவுண்டு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. படம் ஆவரேஜுக்கும் கீழே ப்ரோ, ரொம்ப மொக்கன்னு சொல்லலாம் படம். ஏன்னா எந்த ஒரு சீனுமே மனசில் நிற்கலை. புது சீனுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பார்த்து பழகின படங்களில் வர சீன்கள் மாதிரி தான் இது. ஆக்சுவலாக அந்த கேமியோ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, ட்ராப் வைக்கிறது அந்த மாதிரி தான் போவோம். மற்றபடி வந்து இதே படத்தை வந்து எனக்கு தெரிஞ்சு மாரி செல்வராஜோ ரஞ்சித்தோ இல்லை வெற்றிமாறனோ எடுத்திருந்தா அடித்து தூள் கிளப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக ஓவர் பில்டப்பு அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப கிரிஞ்சாக போயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய விஷயங்கள் மியூசிக் ஓகே, ஆக்டிங் ஓகே, பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து எதுவுமே வந்து நல்லா இல்லை படத்தில். பார்ட் 2 வேறு லீடு கொடுத்து கொல்ல பார்த்துருக்காங்க. அது என்னென்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். பட் மொக்க தான் படம். சிவராஜ்குமார்லாம் வந்து தப்சார் உண்மையிலே சொல்ல போனால் எப்படின்னா மனுஷனெல்லாம் காலி பண்ணியிருப்பாங்க. ஆரம்பத்தில் பக்கெட்டு தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் மாஸ்டர் ஆக்கி விட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிளைமேக்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் மார்க்கெட்டை கொஞ்சம் காப்பாற்றி விட்டாங்க. இல்லைன்னா மனுஷன் அவ்வளோதான் காலியாக இருப்பார் உண்மையிலேயே. எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன், இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு கலக்கி வச்சுருக்காங்க உள்ள. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கங்கே வாடை அடிக்கும். ஆக்சுவலாக இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த ஜாதியை திணிக்கிறது அந்த மாதிரிலாம் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. பட் எதையுமே ஸ்ட்ராங்காக பண்ணலன்றது தான் கொஞ்சம் இது. எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த கேப்டன் மில்லர் எப்படா வருதுன்னு. பட் அதுக்கேற்ற மாதிரிலாம் இல்லை, மொக்கையாக தான் இருக்குது. பீரியாடிக்கு எடுத்தால் தானே நம்மளால் இப்போ வர இதெல்லாம் எடுத்தாக்கா நம்ம கண்டுபிடிச்சிடுவோம் இது உண்மை பொய்ன்னு. பீரியாடிக்கு எடுத்தாக்கா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஏதோ ஒன்று உள்ளே வந்து மசாலா போட்டு வச்சிருக்காங்க. நம்ம பீரியாடிக்கு எடுத்துருக்காங்க எல்லாம் கரெக்ட். பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த பீரியாடிக் மூவியெல்லாம் நம்பும்படியாக இருக்கும். ஆக்சுவலாக வெள்ளக்காரன் தான் நம்மளை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது. இவங்க வெள்ளக்காரனை கொடுமைப்படுத்துகிற மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அதெல்லாம் கிரிஞ்சாக ஏற்றுக்க முடியல. ஸ்க்ரீன் பிளேவா மொக்கையாக போகுது. ஸ்க்ரீன் பிளே விறுவிறுப்பாகவே போக மாட்டேங்குது. போர் அடிக்கிற மாதிரி போகுது. ஆரம்பத்தில் ஸ்டார்டிங் சீன் ஓரளவுக்கு அப்படியே ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் அப்படியே படுத்துருச்சு உண்மையிலேயே. ஒரு சீனும் அப்படியே நமக்கு எப்படி புகையாக அடிக்கிற மாதிரி இருக்குது. புகைனாக்கா அந்த தூசியாக கிளம்புது ஸ்க்ரீன் ஃபுல்லாக. இப்போ ஸ்க்ரீன் பிளேலாம் மொக்கையாக தான் போகுது. ஸ்க்ரீன் பிளே நல்லா போயிருந்தால் நல்லா படம்னு சொல்லியிருக்கலாமே. ஸ்க்ரீன் பிளே நல்லாவே போல. அது ஊர்பட்டது இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் கவர் பண்ணுறது கஷ்டம். வைலன்ஸ் ஊர்பட்டது இருக்குது. யங்ஸ்டர்ஸ் வேணால் பார்ப்பாங்க. 2-3 நாளைக்கு வேணால் ஓடுன்னு நினைக்கிறேன். இது அதுக்கு மேலே கொஞ்சம் கஷ்டம் தான் இது. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக கொஞ்சம், ஏன்னா இப்போயே ஊழ விட்டுட்டு இருந்தாங்க. கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக கொஞ்சம் ஒப்பேற்றிடுவாங்க. ஏன்னா ஜெயிலர் மாதிரியான மொக்க படத்தையே ஓட்டிட்டாங்க நம்ம ஆளுங்க. அதே மாதிரி இதையும் ஓட்டிடுவாங்க அப்படி. அதெல்லாம் ஐலாண்ட் தான் இருக்குது. அதை போய் பார்ப்பாங்க. நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ அந்த ஏலியனுக்காக போய் அதை பார்ப்பாங்க. இதெல்லாம் கஷ்டம் தான் இது ரொம்ப. சரி, இந்த பொங்கலுக்கா இது வந்து விருந்து இல்லை, விஷம் மருந்து. ஒரு வைபாக இருந்ததுண்ணா. வைப் மூவி தான். பெருசாக நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு ஆஹா ஓஹோலாம் இல்லை. வைபாக இருந்துச்சு. நல்லா இருந்தது மூவி. எங்கேயோ குறை இல்லாமல் மூவி வந்துட்டு எப்படி எடுத்துகிட்டு போகணுமோ அந்த பிளே வழியாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அருண் மாதேஸ்வரர் டேரக்ஷனுக்கு பெரிய ஆச்சாவே சொல்லலாம். எவ்வளோ வைலன்ஸ் வச்சாலுமே மூவி வந்துட்டு நல்ல ரோல் ப்ளே பண்ணுங்க அந்த இடத்துல. ஸோ அங்கே வந்துட்டு அருண் மாதேஸ்வரர் நல்லா ப்ளே பண்ணிட்டாரு. அண்ட் ஆக்டிங் வைஸ் தனுஷா இருக்கட்டும் சரி, சிவராஜ்குமார் அண்ட் சந்தீப், இவங்க 3 பேருமே இறங்கி செஞ்சுருக்காங்க. கண்ணில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு வைபாக இருக்குது மூவி. அவங்க ஆக்டிங்லாம் எங்கேயுமே குறையிலண்ணா. இப்படி கூட ஆக்ட் பண்ணலாமா அன்ற அளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரியங்கா மோகனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. புதுசாக இருந்தது. பிரியங்கா மோகனும் சும்மா புதுசாக இருந்தது. அண்ட் ஜிவி பிரகாஷ் மியூசிக் பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப ஒரு பெரிய இடத்த பிடிச்சிருச்சு. அவர் மியூசிக் இந்த படத்தில் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிருக்காங்க. மியூசிக் இல்லாட்டி படம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு மியூசிக் வந்து ஒரு எட்ஜ் ஆஃப் தி சீட் வர வச்சிருச்சு. ஸோ அது வயசு வந்துட்டு ஜிவி பிரகாஷ் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. கதை வந்து நம்ம பெருசாக இல்லைனாங்க. எல்லாம் ஆல்ரெடி பார்த்த பழைய கதை தான்.
இதில் நம்ம தனுஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். ஒரு ஊருக்காக பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் ஆனால் இது ஊருக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்றத வந்துட்டு கதையாக எடுத்திருக்காங்க. நிறைய படத்தில் நம்ம நிறைய ஸ்டோரிஸ் இது மாதிரி பார்த்துருக்கோம். இது தனுஷோட வயசில் அவரோட கரியரில் இது ஒரு பெஸ்ட் ஃபிலிம். அசுரன் ரிவெஞ்சுக்கு ஓரளவுக்கு ஈடு கொடுத்துரும், அந்த அளவுக்கு ஈடு இல்லைனும் ஓரளவுக்கு ஈடு கொடுக்கும். ஏன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த ஈடு வந்துட்டாரு, அவர் அவ்வளோ வெறியாக இருந்தார். ஸோ செகண்ட் ஹாஃப்க்கு அவர் அந்த கண்டிப்பாக ஈடு கொடுத்துரும் அசுரன் அளவுக்கு. போரிங்னா இல்லைண்ணா, நீங்கள் படம் ஓகே பார்க்குறோம், அது இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்காது, நல்லா போகுது. ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, பட் செகண்ட் ஹாஃப் நல்லா பிடிச்சிருச்சு. கண்டிப்பாக இல்லைண்ணா, ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா படத்தில் எக்கச்சக்க வைலன்ஸ், கன்சர்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதெல்லாம் வந்து தலைவலியே வரும். ஸோ யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகும். ரொம்ப அதிகம்ண்ணா, ரொம்ப அதிகம். ராக்கி படத்து அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வைலன்ஸ் இதுலேயும் இருக்குது, நிறையாவே இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கி செஞ்சுருக்காரு. கண்டிப்பாக கேப்டன் மில்லர் வந்து ஸ்கிரிப்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே, ஆக்டிங், மியூசிக்னு சொல்லி எல்லா போர்ஷன்லேயுமே தூக்கிட்டாங்க. எந்த ஒரு லேகுமே கிடையாது. ஒரு டீசெண்டான ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி இருந்துச்சு. ஒரு பீரியாடிக் ஃபிலிம். நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் மிக்ஸ் பண்ணி தனுஷோட ஆக்டிங்கோட பார்க்கணும் அப்படின்னா திஸ் இஸ் த ஃபிலிம். இங்கே இந்த படம் தான் பார்க்கணும். ப்ரீவியஸ் ஃபிலிமுக்கு இந்த படம் ஃபிலிம் மேக்கிங்கில் எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஃபிலிம் மேக்கிங் டிஃப்ரெண்ட். ஏன்னா இது கம்ப்ளீட்லி ஆக்ஷன் இல்லை. நீங்கள் வந்து அவரோட முந்தைய படங்கள்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளான ஒரு இதில் போகும். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்டு. நீங்கள் ஸ்டார்டிங் ஒரு ½ அன் ஹவர் மட்டும்தான் கொஞ்சம் சைலண்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். அவர் எப்போ கேப்டன் மில்லராக மாறுறாரோ அதுலேருந்தே பயங்கரமாக இருக்கும். லுக் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க? அதான் தாடி வச்சிருப்பாரு, அந்த தாடி வச்சிருக்காரு. அதுக்கான ஒரு மாஸ் எலமெண்டோட அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் எதுவும் கொடுக்கல. அவர் வந்து பெட்டனில் இருக்கும்போது தாடி இல்லாமல் இருக்கார். இதில் வந்த அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தாடி வைக்கிறாங்க. பொங்கல் கிளாஸோட வந்திருக்கலண்ணா, இந்த படம் நிறைய படங்களோட சேர்ந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து இந்த கோரமான காட்சிகள்லாம் எதுவும் கிடையாது. கையை வெட்டுறது, காலை வெட்டுறதுலாம் கிடையாது. நீங்கள் வந்து சும்மா சுடுறாங்க, சாகுறாங்க, அவ்வளோதான். இந்த ரத்தம் தெரிக்குது, சாகுறாங்க. அதுதான் இதில் இருக்க மிகப்பெரிய ஆக்ஷனே. மற்றபடி எதுவும் இந்த மூஞ்சில் சுடுறது, வாயில் சுடுறதெல்லாம் கிடையாது. இதில் டீசெண்டான ஒரு ஆக்ஷன். இதை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா எல்லா படங்கள்லேயுமே இது வருது. சுடுறது, சாகிறது வந்து எல்லா படங்கள்லேயுமே வருது, பார்க்கலாம். ப்ரோ சிவராஜ்குமார் சீன்ஸ் வந்து 2 ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் அமைதியான கேரக்டராக தான் வராரு. எண்டிங்கில் அவர் வந்து ஒரு ஃபியர்ஸான ஒரு கேரக்டரில் வராரு. அவரோட என்ட்ரியே ஜெயிலர் மாதிரி இதுலேயும் பயங்கரமாக இருக்குது. அந்த போர்ஷனுக்காகவே திரும்ப போய் படம் பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்கு சூப்பராக எடுத்திருக்காங்க. கடைசியில் வந்து அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சுருப்பாங்க. செமி சர்க்கிள் ஒரு 3 பேர் நிற்பாங்க. அந்த எலிவேஷன் சீன் வந்து எல்லாருமே பயங்கர சவுண்டு. ஒரு 5 நிமிஷத்துக்கு கத்திக்கிட்டே இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ப்ரோ ஜிவி பிரகாஷ் வந்து எனக்கு சந்தோஷ் நாராயணோட மியூசிக் வந்து ரொம்ப பிடிக்கும். அவர் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவார். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட ஸ்டைலில் சூப்பராக பண்ணியிருக்காரு. 2 பேருமே பயங்கரமான மியூசிக் டைரக்டர்ஸு. ஜிவி பிரகாஷ் பீரியாடிக் ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த இன்டர்வல் பிளாக் முன்னாடி வரைக்கும் இந்த குட் பேட் அக்லி அந்த படத்தோட வெஸ்டர்ன் கிளாசிக் மாதிரி கொஞ்சம் மியூசிக்ஸ் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எலிவேட் ஆகி சூப்பராக இருக்கும். கடைசியில் அவர் சொல்லியிருந்தாரு 1001 அப்புறம் வந்து எனக்கு இந்த படம் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அந்தளவுக்கு மியூசிக் இதில் 1001 மியூசிக்கே ஒரு இடத்துல வர்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி இருந்தது. பட்டு சேலஞ்சிங்கிறத விட அவர் கொஞ்சம் கொஞ்சமாக எலவேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நார்மலான மியூசிக் வரும். இப்போ இன்டர்வல் பிளாக்கு முன்னாடி கொஞ்சம் நல்ல மியூசிக்ஸ் வரும். கிளைமேக்ஸ் வரும்போது உங்களுக்கு ஃபுல் பீக்கில் இருக்கும், ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ரோ பிரியா மோகன் எப்பயுமே ஒரு படம்னு எடுத்திங்கன்னா அதில் வந்து ஹீரோயினை ஒன்று கிளாமருக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா லவ்வுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 2மே கிடையாது. அவங்கள வந்து ஒரு வாரியர் மாதிரி, ஒரு போராளி மாதிரி காமிச்சிருக்காங்க. அவருங்க வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அமைதியாக தான் இருப்பாங்க. நார்மலான ஒரு நடிப்பு தான். கடைசியில் வந்து அவங்க கன்னை எடுப்பாங்க. அந்த சீன் வந்து சூப்பராக இருக்கும். என்ன ப்ரோ பீரியாடிக்? ஆமாம், பீரியாடிக் ஃபிலிம் தான் அது. நம்ம புதுசாக எந்த ஒரு விஷயங்களும் கிடையாது. பீரியாடிக் ஃபிலிம் மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காங்க. அந்த சலார் மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் குமாஸ்தா ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மைக்கில் பேசுகிற மாதிரிலாம் கிடையாது. டீசெண்டாக இருந்தது. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். நல்ல என்டர்டெய்னர். அந்த மாதிரியான ஒரு படங்கள் தான்.